மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அல்லது ஆண்குறி விரைப்படைந்தாலும் கூட ஒரு பெண்ணுடன் இருக்கின்ற, அதாவது பெண்ணுடன் செக்ஸ் செய்கின்ற, இன்டர்கோர்ஸ் செய்கின்ற காலப்பகுதியிலே அந்த ஆண்குறி விடைப்படைந்திருக்கின்ற நேரம் போதாமல் இருப்பது, இவற்றுக்குரியவற்றைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே வெளியூர் என்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094-775-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அன்றைய காலங்களிலே நான் பார்த்த சில விடயங்கள் என்னவென்றால், அதாவது சில ஆண்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஓரின பாலியல் சேர்க்கை, அதாவது ஹோமோசெக்சுவல். முக்கியமாக இங்கு நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எவ்வொருவரையும் நாங்கள் மதிக்கின்றோம். we respect each and every gender. முக்கியமாக யோசிச்சு கொள்ளுங்கள். எனவே நான் இது உதாரணத்துக்கு, நான் அண்மையிலே பார்த்த ஒரு உதாரணத்துக்குத்தான் இதை எடுத்துக்கொள்ளுகிறேன். எனவே இந்த ஓரின பாலியல் சேர்க்கையில் ஈடுபடுகின்ற ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால், அவருடைய இந்த செக்ஷுவல் ஃபீலிங், அதாவது இந்த பாலியல் ஆசைகள், பாலியல் தூண்டல்கள் அல்லது செக்ஷுவல் டிசையர் ஒரு ஆணை காணுகின்ற போது, ஒரு ஆணினுடைய ஆண்குறியையும் அவருடைய உடம்பையும் பார்க்கின்ற போதுதான் ஏற்படுமே தவிர, தன்னுடைய மனைவியையோ பெண்ணையோ பார்க்கின்ற போது அதே அளவான ஒரு செக்ஷுவல் டிசையரோ அல்லது செக்ஷுவல் ஃபீலிங்கோ, அதாவது அதீத பாலியல் உணர்ச்சியோ அவருக்கு ஏற்படாது. ஆனால் ஏதோ ஒரு காரணமாக, துரதிர்ஷ்டவசமாக தங்களுடைய பெற்றோரினுடைய வற்புறுத்தலின் பேரில், பெற்றோருக்கு தான் ஒரு ஓரின பாலியல் சேர்க்கையாளர் அல்லது ஹோமோசெக்சுவல் உடையவர் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலே அவர் வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்ய வருகிறார். எனவே வற்புறுத்தப்பட்டு திருமணம் செய்கின்ற போது என்ன நடைபெறுகிறது என்றால், இங்கே ஒரு பிரச்சனை என்னென்றால், அவர், நான் முதலில் சொன்னது போல, ஒரு பெண்ணுடனோ ஒரு மனைவியுடனோ அந்த மனைவியையோ பெண்ணையோ காணுகின்ற போது அவருக்கு பாலியல் ஆசைகள் தூண்டப்படாது. இதன் காரணமாக அவர் அந்த இடத்திலே அவருக்கு இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாதே. அவருக்கு பாலியல் ஆசை இன்னொரு ஆணை பார்த்தால் தூண்டப்படுமே தவிர, ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அவருக்கு அந்த பாலியல் ஆசைகள் என்ன செய்யப்படாது, தூண்டப்படாது. இது ஒரு பாரதூரமான பிரச்சனை. எனவே காலம் செல்ல 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 என்ன நடைபெறுகிறது என்றால், அவர் பொறுமையாக இருந்தாலும் அவருடைய மனைவியோ அவருடைய பெண் துணையோ பொறுமையை இழக்கின்றார். உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு ஆண்களை விட 110% செக்ஷுவல் ஃபீலிங், அதாவது பாலியல் ஆசைகள் அதிகம். அதே நேரத்தில் எங்களை போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால், 3ஆம் உலக நாடுகளிலே பெண்கள் சிறு வயதில் இருந்து பொத்தி 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 வளர்க்கப்பட்டு பிறகு அவர்கள் கட்டாயமாக இந்த பாலியல் தொடர்புகளை எப்போதுமே எதிர்பார்ப்பார்கள். உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளிலே 10 வயசுல இருந்து டேட்டிங் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. ஆனால் எங்களை போன்ற நாடுகளிலே அந்த டேட்டிங் என்பது தவறாக என்று கருதப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு 20-22 வயசுக்கு மேல் தான் பெண்கள் திருமணம் முடிக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த பாலியல் ஆசையை, செக்ஸ் லைஃபை அவர்கள் எப்போதுமே ஆர்வமுடன், இன்ட்ரெஸ்டுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், உற்சாகத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் திருமணம் முடித்த ஒரு கணவர் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது அவருக்கு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், பெரிய ஒரு விரக்தி அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இந்த விரக்தி ஏற்பட்டாலும் கூட பல குடும்ப காரணங்கள் காரணமாக, சில நேரங்களிலே அவருடைய அம்மா அப்பா காரணமாக, அந்த பெண்ணுக்கு தங்கச்சி மாதிரி இருக்கலாம் அல்லது அக்கா மாதிரி இருக்கலாம், அவர்களும் திருமணம் முடிக்க வேண்டும். எனவே நான் இந்த திருமணத்தை முறித்து கொண்டால் எனக்கு என்ன ஏற்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாய் பேசாமல் தங்களுக்குள்ளேயே தன்னுடைய விரக்தியை அப்படியே விழுங்கி கொண்டிருந்து கடைசியிலே பெரிய பாரதூரமான
முடிவுகளை எடுத்தவர்களை கூட நாம் கண்டிருக்கிறோம். எனவே நான் இங்கே உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஆண்கள் உங்களுக்கு இந்த பாலியல், அதாவது இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை இருக்கின்றது என்றால் அதற்குரிய சிகிச்சையை கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்கள். கதைத்து 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 காலம் தாழ்த்தாதீர்கள். மிகவும் முக்கியமானது. பிழையான வழிகளும் செய்ய போகாதீர்கள். பிறகு இப்படிப்பட்ட இந்த ஆண்கள் என்ன செய்வார்கள் என்றால், பெண்ணை பார்க்கின்ற போது பாலியல் தூண்டப்படுவதில்லை என்று சொல்லி பல வேறு முறைகளிலே அவர்கள் வேறு வழிகளை நாட பார்ப்பார்கள். ஒன்று, எனக்கு தெரியும், கிட்டலிலே கூட என்னிடம் வந்த ஒரு பிரச்சனை. இவ்வாறு தான் அவர் ஒரு ஓரின பாலியல் சேர்க்கையாளர் தன்னுடைய அறைக்கு தன்னுடைய தான் ஓரின பாலியல் சேர்க்கை செய்கின்ற நண்பரை கூட்டிக் கொண்டு வந்து, அந்த நண்பர் ஒரு பைசெக்சுவல். அதாவது பைசெக்சுவல் என்றால் அவர் ஆணுடனும் பாலியல் தொடர்பை வைத்திருப்பார், பெண்ணுடனும் பாலியல் தொடர்பை வைத்திருப்பார் என்றபடியில் அவரை தன்னுடைய அறைக்கு கொண்டு வந்து, இது நடந்தது எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய கிராமத்திலே கொண்டு வருகின்ற போது இது அந்த பெண்ணுக்கு தெரியாது தன்னுடைய கணவர் ஒரு ஹோமோசெக்சுவல் ஆர்வம் உடையவர் என்று பெண்ணுக்கு தெரியாது என்றபடியால் கொண்டு வருகின்ற போதுதான் அங்கு பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு கடைசியிலே அந்த பெண் நேரடியாகவே அந்த ஆணை விவாகரத்து செய்தார். எனவே இப்படி ஒரு தவறான முடிவுக்கு அந்த ஆண் வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. எனவேதான் நான் முக்கியமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால், உடனடியாகவே நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அம்மாக்காண்டி, அப்பாக்காண்டி, அக்காக்காண்டி, தங்கச்சிக்காண்டி, என்னுடைய குடும்பத்துக்காண்டி, குடும்ப கௌரவத்துக்காண்டி இந்த ஹோமோசெக்சுவல் ஆண்கள் இந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற போது அந்த பெண்ணை திருப்திப்படுத்த முடியாவிட்டால் தயவு செய்து தீர்மானங்கள் பிழையான, நான் முதல்ல சொன்னது போல உங்களுடைய நண்பரான பைசெக்சுவல் ஒருவரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தொடர்பு கொள்ள வைப்பது என்பது அது ஒரு பாரதூரமான அழிவையும் அந்த குடும்பத்துக்கு பாரதூரமான பிரச்சனையும் ஏற்படுத்தும். எனவே தான் என்ன செய்ய வேண்டும், நான் எல்லா ஆண்களையும் கேட்டுக்கொள்வது, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், எந்த மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அபிவிருத்தி அடையாளர்கள், எங்களை போல மிகவும் கீழ்த்தரத்தில் இருக்கின்ற நாடுகள், அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்ற நாடுகள், உடனடியாகவே இந்த பிரச்சனை இருந்தால் கதைத்து கொண்டிருக்கார்கள். உங்களுடைய மனைவியுடன் கதைப்பது என்பது மிகவும் நல்லது. ஆனால் எங்களை போன்ற நாடுகளில் இதை பற்றி எங்களுடைய பெண்களுக்கு விளக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றபடியாலே பிரச்சனை போகலாம். நீங்களே அதற்குரிய ஒரு கட்டாயமாக ஒரு மருத்துவரை சந்தித்து அதற்குரிய தீர்வை எடுங்கள். ஆனால் பிழையான வதிகளை போகிறீர்களாக இருந்தால் இப்படி பிரச்சனை ஏற்படும். எனவே இதை கட்டாயமாக கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சில வெளியூர்களிலே இருக்கின்ற பெண்களுக்கு, வெளியிடங்களில் இருக்கிற பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், வெளியிடங்களில் இருக்கிற பெண்களுக்கு இந்த செக்ஷுவல் ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக தூண்டப்பட்டு தான் இருக்கிறது, கூடுதலாக இருக்கிறது என்றபடியில் அவர்கள் கூட இன்னும் ஒரு ஆணை கொண்டு வந்து அவருடன் பாலியல் தொடர்பை பேணுவதற்கு விரும்பலாம். அதை நீங்கள் கண்டும் கழிக்கலாம். அதை நாங்கள் ஃபேண்டசி என்று சொல்லுவோம், வேறொரு மாயாஜால உலகம் என்று சொல்லுவோம். ஆனால் இவையெல்லாம் நடைமுறை நிஜ வாழ்க்கைக்கு உதவாது. எனவே உங்களுக்கு தெரியும், செக்ஷுவல் லைஃப் பழுதா போனால், பிழையாக போனால் ஒரு மனிதன் கடைசியிலே போய் முழு வாழ்க்கையிலே ஃப்ரஸ்ட்ரேட்டட், அதாவது முழு வாழ்க்கையிலே விரக்திக்குத்தான் அவர் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றபடியால் இதுகள் எல்லாம் ஒரு தீர்வு அல்ல. உங்களுக்குரிய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதுதான் தீர்வாக அமையும். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ண, ஷேர் பண்ண மறவாதீர்கள். அதே நேரத்தில் யூடியூப் நண்பர்கள் அந்த மணி சைனை அல்ல பெல் சைனை அமர்த்தி அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக் அன்பர்கள் மறக்காமல் இதை என்னுடைய நிகழ்ச்சியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.